வணக்கம் வெல்கம் டு பெருமன் அட்வைசரி யூடியூப் சேனல். இது ஒரு சிறப்பு பதிவு. நம்ம இன்னைக்கு பதிவிட போகிறது வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பற்றி. எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் பிளேன் ஸ்டாக் மார்க்கெட் நிறைய பேசிட்டு இருக்காங்க. இவி பேஸ்டு பிளே என்ன பண்ணலாம், எது பண்ணலாம். ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ், அதாவது ஐ எம் a ஸ்மார்ட் இன்வெஸ்டர். ஐ வாண்ட் டு கேட்ச் த ஏர்லி பேர்ட். ஓகே, அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது. நிறைய விஷயம் நிறைய டைம் வந்து நம்ம we want to find out the next big thing and make big money in that. It's interesting, but we have to evaluate. அந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுக்கு நம்ம கம்ப்ளீட்டாக எவாலுவேட் பண்ணி தான் பண்ணணும். ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பற்றி நான் ரொம்ப நாளாக பதிவு பண்ணான்னு போட்டிருந்தேன். எனக்கு அதில் கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் வியூ. ஸோ அதனால் ஜெனரல் நெகட்டிவ் பப்ளிஷ் பண்ணாமல் இருக்குன்னு பார்த்தேன் நான். பட் ஐ வில் ஷேர் மை தாட் ப்ராசஸ். இது வந்து என்னுடைய சிற்றறிவு எட்டிய அறிவு அளவில் நான் பதிவிட்டிருக்கேன். ஓகே, ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பற்றி நானும் ஒரு கொஞ்சம் ரொம்ப நாளாக பார்த்துட்டுருக்கேன். ஓகே, அது முன்ன ஒரு சின்ன ஸ்னிப்பெட் என்னன்னாக்கா, நான் ஐ எம் 55 years old. The first time I saw electric two-wheeler showroom was when I was 17 years old. Okay, 17 years old. Okay. அப்போது பிளாக் அண்ட் ஒயிட் டிவி வந்தது, கலர் டிவி வந்தது, என்னென்னமோ மாறிச்சு, எவ்வளோ அட்வான்ஸ் ஆகிட்டு டிவிலேயே நிறைய எவல்யூஷன் ஆகிட்டு எவால்வ் ஆகிட்டு இப்போது என்னென்னமோ வருது டிவி. ஓகே, ஸோ அதனால் எவால்வ் ஆகிடுச்சு, டிவி எவால்வ் ஆகிடுச்சு. மொபைல் ஃபோன் வந்தது 1997, 98. அது எவ்வளோ எவால்வ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சு நான் பார்க்கும் பட்சத்தில் இவி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ன்றது எவல்யூஷன் வந்து அந்த அளவுக்கு இல்லை. இந்த பரிணாம வளர்ச்சி ரொம்ப அது அந்த 17 to 55 ஒன்றுமே நான் நிறைய பார்க்கல. பட் இப்போ கொஞ்ச நாள் இவி பற்றி பேசிட்டு இருக்காங்க. ஓகே, சம் திங்ஸ் ஐ வாண்ட் டு ஷேர் which maybe you will not find, or maybe you will find also. ஃபர்ஸ்ட் வந்து அந்த பேட்டரி இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அந்த பேட்டரி வந்து இட்ஸ் the raw material for the battery is available in Sierra Leone. It's an African country. It's a war-prone area. I think now China is taking control of the place. So the battery and the lithium, I think that battery and the raw material is very, very scarce. And I think I heard that supply is limited. Okay, that is one. Number two, before I get into the details of the vehicle, ஏன் ஒரு சேலஞ்ச் இருக்குன்னு பாருங்க, நான் சொல்ல விரும்புகிறேன். See, we should not forget the one thing. If you let's say we are fully moving to electric vehicle வச்சுங்களேன், அப்படின்னா அர்த்தம்னாக்கா நான் வந்து எல்லாம் ரைஸ் சாப்பிட்ருந்தேன், நான் சப்பாத்தி சாப்பிட போகிறேன்னு அர்த்தம், கோதுமை சாப்பிட போகிறேன். இப்போ 1000 ரூபாய்க்கு நான் வந்து ரைஸ் சாப்பிட்ருந்தேன், இப்போது கோதுமை 700 ரூபா சாப்பிட்றேன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த ரைஸ் ப்ரொடக்ஷன், இப்போது ரைஸ் ப்ரொடக்ஷன் இங்கே இருக்குது. ஓகே, ஸோ நான் இந்த ப்ரொடக்ஷன் மேலே போகுமா? அதாவது ஆயில் ப்ரொடக்ஷன் இங்கே இருக்குது, சஸ்டெயின் ஆகுது. எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் எங்கே இருக்குது? இப்போ தான் நம்ம செல்ஃப் சஸ்டெயின் ஆகிருக்கும், பவர் கட் இல்லாமல் கம்மியாக கட்டாகி இப்போ ஓரளவுக்கு ரீச் ஆகிருக்கும். அவ்வளோ எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா? ஃபுல் வெஹிக்கிள்லே வந்து இந்தியா ஃபுல்லாக வெஹிக்கிள் ரன் பண்ண அளவுக்கு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் அவ்வளோ சீக்கிரம் ஏற்ற முடியுமா? கேன் யூ ஸ்கேல் அப்? பிகாஸ் எலக்ட்ரிசிட்டி இஸ் லார்ஜ் கெஸ்டேஷன் பீரியட். ஓகே, அது சின்ன ஓகே. ஸோ அந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி வந்து இப்போ அந்த அளவுக்கு ஸ்கேல் பண்ண முடியுமா நம்ம பார்க்கணும். ஓகே, நம்ம செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், கவர்மெண்ட் இஸ் மேக்கிங் பிக் மணி இன் ஃபியூவல். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபியூவல் வந்து கட்டாக இங்கே வந்ததுனாக்கா வாட் will happen to the government revenue? Okay, what will happen to the government revenue? Very, very big part of the fiscal deficit is being adjusted because of petrol prices. Okay, so அந்த கெப்பாசிட்டியை இதில் இப்போ அதில் குறைஞ்சதுனாக்கா இன்ஃப்ளோ, சப்போஸ் இட் பிகம்ஸ் லைக் 50% தான் பண்ணுறாங்க, 50% எலக்ட்ரிக் வந்தாக்கா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் ஸ்கேல் அப் பண்ணணும், விச் இஸ் வெரி குட். அண்ட் இப்போ வேர் இஸ் டேக்ஸ் கம்? இந்த ரெவன்யூ 50% ரெவன்யூ ட்ராப் ஆச்சுனாக்கா இங்கிருந்து எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னாக்கா இந்த ப்ரைஸ் ஆக்சுவலாக மேலே போய் தான் ஆகணும், அன்லெஸ் தே கெட் ஃப்ரம் சம்திங் எல்ஸ். ஓகே, ஸோ கவர்மெண்ட் இஸ் கெட்டிங் லாட் ஆஃப் ஜிஎஸ்டி, 28% இன் 2-wheelers, 4-wheelers. இதில் 20 ஜிஎஸ்டி எடுக்க முடியுமா? அவ்வளோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ இது வந்து ரெண்டு சேலஞ்ச் பார்த்துருவோம். ஒன்று வந்து இந்த பேட்டரி, இந்த சைனா வார் ப்ரோன் ஏரியா.
ரெண்டாவது வந்து இந்த the comparison of RC when you change the from when fuel to electricity, can we produce more electricity? Okay, with less fuel consumption, will the government sustain the revenue? Fiscal adjust பண்ண முடியுமா? ரொம்ப கஷ்டம். Okay, I'll come to that. Okay, ரெண்டு important point சொல்லியாச்சு. இன்னொரு important point சொல்றேன். Distance per charge. Okay, நீங்க ஒரு தடவை சார்ஜ் பண்ணீங்கன்னாக்கா எலக்ட்ரிக் வெஹிக்கிளை it goes to electric car can go up to 312 kilometers per charge. Okay, two-wheelers, electric scooters can go up to 90 kilometers per charge. Okay, 90 kilometers per charge. I don't know about cars, but about two-wheelers, I got contradictory views. 30 to 40 kilometer மேலே போகிறது ரொம்ப கஷ்டம்ன்றாங்க. some people say it's low powerனாக்கா 15 கிலோமீட்டர் மேலே போகிறதே கஷ்டம்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ தட் we have to check. ரீசார்ஜ் இப்போ நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இப்போ நீங்கள் மார்னிங் நான் வந்து என் டாட்டர் பைக் எடுத்துகிட்டு போயிருந்தேன், 2 வீலர் எடுத்துகிட்டு போயிருந்தேன், 200 rupees ஃபியூல் போட ஜஸ்ட் 1 minute முடிஞ்சிச்சு. காருக்கு போனாலும் டேங்க் ஃபில் பண்ணாலும் it takes like maximum 2 to 3 minutes. டிப்பிக்கல் எலக்ட்ரிக் கார் பேட்டரி கெப்பாசிட்டி வந்து ஒரு டெக்னிக்கலாக சொல்கிறாங்க, அது வந்து எனக்கு சொல்ல வரல, பட் டசன்ட் மேட்டர். எலக்ட்ரிக் பேட்டரி சார்ஜிங் டைம் 5 to 6 hours. 5 to 6 hours. நீங்கள் வந்து ஊருக்கு போகிறதா 5 ஹவருக்கு முன்னாடியே நீ எடுத்து போயிட்டு சார்ஜ் பண்ணி வைக்கணும் ரெடியாக. ஓகே, தட் இஸ் ஃபார் எலக்ட்ரிக் கார்ஸ். சார்ஜிங் ஸ்டேஷனில் வைக்கப்போ சார்ஜிங் ஸ்டேஷனில் போய் 5 hour விட்டு வர முடியுமா? முடியாது. ஓகே, ஸோ அப்போ சார்ஜிங் பாயிண்ட் நம்ம வீட்லேயே வச்சுக்கணும், வீட்லேயே இருக்கணும். ஓகே, வில் கம் டு தட். அதுவும் ஒரு சேலஞ்சஸ், அதையும் நம்ம பேசலாம். அப்புறம் two-wheelers, electric scooters வந்து சார்ஜிங் டைம் 2.5 hours approximately. 2.5 hours. 2.5 hours and it can travel 90 kilometers in that. Okay, so 5 to 6 hours சார்ஜ் பண்ணாக்கா 300 கிலோமீட்டர் கார் போகும். 2.5 hours சார்ஜ் பண்ணாக்கா இது வந்து 90 kilometers போகும். ஓகே, ரைட். நம்பர் 2, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், நம்மலாம் வந்து எப்போயுமே வந்து டீல் பேசுறது, வேல்யூ இன்வெஸ்டிங் பண்ணுவோம். அமேசானில் வந்து 12 o'clock மிட் நைட் செல்லாம் போய் ஃபஸ்ட்டு வாங்குவோம். 50,000 ஃபோன் வந்து 25,000 நம்ம தான் ஃபஸ்ட் அடிப்போம் அங்கே போயிட்டு. நீங்கள் இந்த ப்ரைஸிங் கேட்டிங்கன்னா மிரண்டு போயிடுவீங்க. ஓகே, ப்ரைஸிங் கேட்டிங்கன்னா மிரண்டு போயிடுவீங்க. அதாவது ஐ கிவ் யூ. ஓகே, டாடா நெக்ஸான் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் 13.9 lakhs, 14 lakhs. அதே டாடா நெக்ஸான் நார்மல் வெஹிக்கிள், ஃபியூவல் வெஹிக்கிள், ஐ திங்க் இட்ஸ் பெட்ரோல் ஆர் டீசல் வாட் எவர் இட் இஸ் 7.9 lakhs. ஸோ ஒரு வெஹிக்கிள் வந்து, அதாவது என்ன சொல்றதுனாக்கா, ஒரு வெஹிக்கிள் வந்து 7.5 lakhs பெட்ரோல் டீசல் வாங்குவீங்களா, இல்லை 14 lakhs எலக்ட்ரிக் வாங்குவீங்களா? எனக்கு ஐ ஹேவ் மை ஓன் டவுட்ஸ். அது 14 lakhs கொடுத்து வாங்கணும்னா நான் வந்து ஐ கோ பை அ கிரேட்டா ஆர் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி கியா நிறைய இருக்குது அந்த ரேஞ்சில். ஓகே, ஐ கோ ஃபார் அ பெட்டர் செக்மெண்ட் கார். ஓகே, ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி அ பிகெஸ்ட் சேலஞ்ச். சாதாரண ஒரு விஷயத்தை நம்மளாம் டீல் பார்க்குற ஆளுங்க, வேல்யூ இன்வெஸ்டிங் பண்ணுறவங்க, ஒரு நார்மல் காருக்கு எலக்ட்ரிக் காருக்கு வந்து வித்தியாசம் வந்து 100% சத்தியமாக வாங்குறது டவுட். இது ஒரு பெரிய சேலஞ்ச். ஓகே, நம்பர் 2, எலக்ட்ரிக் பைக் பார்த்தீங்கன்னா அது ஆல்மோஸ்ட் இந்த 50-55 ரேஞ்சில் தான் இருக்குது. அதே டாடா டிகோர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் காஸ்ட் 9.5 lakhs. நார்மல் வெஹிக்கிள் காஸ்ட் 6.5 lakhs. ஓகே, ஸோ pricing is going to be the biggest challenge. And சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ், இப்போ சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் மொத்தமே 300 தான் இருக்குது இந்தியாவில். அட் திஸ் பாயிண்ட் இன் டைம் பெட்ரோல் பங்க் மாதிரி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இருக்கணும். இல்லை 5 hours ஓகே, அவ்வளோ ஹவர் ஆகுமா சார்ஜிங் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கும் மிட்டிகேட், அதுக்கும் நீங்கள் ஒரு மேனேஜ் பண்ணலாம். யூ ஹேவ் டு பை பேட்டரி அண்ட் சார்ஜ் பேட்டரி யாராவது விற்கணும், ப்ரீ சார்ஜ் பண்ணி விற்கணும். நீங்கள் அங்கே போயிட்டு உங்கள் பேட்டரி கொடுத்து அது பணம் கொடுத்து அது பேட்டரி வாங்கி போயிடணும். தட் இஸ் த ஒன்லி திங் விச் கேன் மிட்டிகேட் த 4-5 hours சார்ஜிங் டைம். ப்ளஸ் அவைலபிலிட்டி. இல்லை நீங்கள் வீட்லேயே சார்ஜிங் ஸ்டேஷன் போட்டுக்கலாம்னு சொன்னாக்கா, இப்போ நீங்கள் ஃப்ளாட்டில் இருக்கிறீங்க, 30 ஃப்ளாட் இருக்குது, நீங்கள் சார்ஜிங் பாயிண்ட் வந்து டெஃபினட்டாக நீங்கள் கார் பார்க்கில் தான் வைக்கணும்.
நீ கார் பார்க்கில் வச்சுட்டு போனால் பக்கத்தில் இருக்க கார் பார்க்கு ஆள் வந்து ஒரு சார்ஜ் பண்ணிட்டு போனால் என்ன பண்ணுவீங்க? இந்த காம்ப்ளிகேஷன்லாம் இருக்குது. ஸோ சார்ஜிங் ஸ்டேஷன் ஓகே, வீட்டில் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கனாக்கா உங்கள் மீட்டர் எவ்வளோ ஆகும்? வீட்டில் ஆல்ரெடி இது வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பறக்குது மீட்டர். ஓகே, ஸோ இது ஆல் தீஸ் திங்ஸ் ஹேவ் டு பி டேக்கன் இன்டு அக்கவுண்ட். ஓகே, ஸோ அதனால் இதெல்லாம் சேலஞ்சஸ், இதெல்லாம் ஓவர் கம் பண்ணாங்க இட் வில் பி a பிக் சக்ஸஸ். அதெல்லாம் ஓவர் கம் பண்ணால் கூட ப்ரைஸ். நம்பர் 2, ஓகே, ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஓகே நம்ம மொபைல்லே நம்மளுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு 50 நிமிஷம் ஆகுது. ஒரு சின்ன மொபைல் சார்ஜ் பண்ணுறதுக்கு 45-50 மினிட்ஸ் 1 hour ஆகுது. ஓகே, இது என்னைக்கு வந்து 5 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ணலாமோ அப்போ தான் வந்து காரில் சார்ஜிங் டைம் குறையும். ஸோ இந்த மாதிரி சேலஞ்சஸ்லாம் இருக்கும்போது ஒன்று வந்து காஸ்ட் வைஸ், ரெண்டாவது வந்து ரெவென்யூ வைஸ் ஃபார் த கவர்மெண்ட். ஓகே, இஃப் பீப்புள் சுவிட்ச் டு எலக்ட்ரிக், ஓகே நான் வந்து பரவாயில்ல டபுள் கொடுத்து நான் வாங்கிடுவேன். ஓகே, பட் இஃப் பெட்ரோலியம் ப்ரைஸ் கோஸ் டவுன், demand for petrol goes down, the economy will collapse. Not only for the revenue for the government. இப்போ ஒரு பெட்ரோல் அது வந்து பிபிசிஎல், ஹெச்பிசிஎல், ஓஎன்ஜிசி எவ்வளோ விஷயம் இருக்காங்க, எவ்வளோ எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம வந்து ஃபுல்லாக மைக்ரேட் பண்ண முடியுமா எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு? நம்ம யோசிச்சு பண்ணணும். அவசரப்பட்டு பண்ணால் நம்ம கஷ்டப்படுவோம். யோசிச்சு தான் பண்ணணும். அதனால் வந்து ஸோ தட்ஸ் வை ஐம் லிட்டில் என்ன சொல்கிறது ஸ்கெப்டிக்கல் அபவுட் திஸ் ஹோல் திங். பிகாஸ் ஒன்றும் எவால்வ் ஆகலை. நான் 19 +2 I think it was 1981, 82, yeah, 83, 86 college. So I think 1982 எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஷோரூம் பார்த்தேன் நான். இன்னும் எவால்வ் ஆகலை அது. பட் அதுக்கப்புறம் வந்து மொபைல் ஃபோன் எவ்வளோ எவால்வ் வச்சு போகிறோம். ரேடியோ இதுலேயே வந்துச்சு எல்லாமே. ஓகே, ரிமோட் வந்துச்சு. ஸோ டெலிவிஷன் எவ்வளோ எவால்வ் ஆகிருக்கு. டூ வீலர்ஸ் எவ்வளோ எவால்வ் ஆகிருக்கு. முன்னெல்லாம் 2 வீலர் வாங்கினா 30,000 கிலோமீட்டரில் வண்டி மாற்றணும். இப்போ 1,00,000 கிலோமீட்டர் ஓடுது 2 வீலர்லாம். ஓகே, கார்லாம் வந்து 9 கிலோமீட்டர் கொடுத்தா ஜாஸ்தி. இப்போ வந்து ஒரு மிட் செக்மெண்ட்டே ஒரு 18-19 கிலோமீட்டர்ஸ் கொடுக்குது. ஓகே, ஸோ அதெல்லாம் எவால்வ் ஆயிடுச்சு. இது ஒன்றும் எவால்வ் ஆகலை. ஸோ அதனால் வந்து we must be very very careful. I'm not talking about the overall big picture of the electric vehicle or not. But if you are going to take a play based on electric vehicle ஒரு ஸ்டாக் வாங்குறீங்கன்னாக்கா be very very careful. பேட்டரிலாம் ஆரம்பிச்சிட்டாங்கலாம் சொல்லுவாங்க. பட் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், அந்த பேட்டரி மேனுஃபேக்சரர்ஸ் வாங்குறதுக்கு ப்ரொடக்ஷன் பேட்டரி தயாரிச்சிட்டாங்க, பட் வண்டி இருக்கணும்ல. ஸோ அதனால் என்ன விஷயம் ஃபுல்லாக டிவியில் நியூஸ் பார்த்து நீங்கள் தயவுசெய்து எதுவுமே வாங்காதீங்க. எப்பொருள் யாராவது வாங்கி கேட்பீங்க அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எஸ்பெஷலி டிவியில் ஒன்று பில்டப் கொடுக்குறாங்கன்னா போய் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணுங்கள், இல்லை நம்ம மாட்டிப்போம். ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யூ ஹேவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். ஏன் சொல்கிறேன்னாக்கா இப்போ நீங்கள் I'll give you an example. இது எக்ஸாம்பிள் வச்சு I'll seal the my argument. ஓகே, ஜிஎஸ்டின்னு சொல்லி என்ன பண்ணாங்க ஏர்லைன் கம்பெனிஸ் எல்லாம் அந்த கத்தி எல்லாம் அடிச்சு மேலே தூக்கி எடுத்துகிட்டு போனாங்க. என்னன்னு புரியல எனக்கு. ஓகே, how is one tax going to change the structure of the movement? எனக்கு புரியல. ஸோ அதே மாதிரி தான் அதுவும். ஸோ டோன்ட் கெட் கேரிட் அவே by these things. You have to think and act accordingly. I hope this video is useful. Thank you. I don't think I've touched a critical sensitive subject, but I've just given the facts. Okay, மெய்ப்பொருள் காண்பதறிவு. நன்றி, வணக்கம்.